ப்ரோ உங்களுக்கு ஜீவன் தெரியுமா? தெரியும் ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இந்த மாதிரி ஜாதகம் வந்துருக்குது. இவனு ஜாதகம் வந்திருக்கா ப்ரோ? பக்கத்துல பார்த்தேன் யாருக்குறான்னு. சரி, உங்களுக்கு தெரியும்? இல்ல என் ஃப்ரெண்டு தான் அவன். ஒரே நிமிஷம் ப்ரோ. என்ன மச்சான் ஜாதகம் வந்திருக்காங்க எனக்கு, ஜீவனுக்கு. நான் தான் சொல்லி விட்டேன் போ. ஏய், அது எப்படி நம்ம விஷயம் எங்கேயா போனா நம்ம கெட்ட பேர் கெட்டு விடுறான் அவன். அதே மாதிரி அவனும் என்ன பண்ண போறேன் பாரு. பாரு, கெட்ட பழக்கம் சொல்லி கொடுத்தா நான் தான். கெட்ட பழகணும் எப்படி ப்ரோ? சிகரெட்டு முதல்ல சிகரெட் பிடிக்க சொல்லி கொடுத்தேன். அது என்ன தண்ணி அடி சொல்லி கொடுத்தேன். இப்போ எனக்கு மேலேயே ஒரு இதுல வந்துட்டான் ப்ரோ அவன். எனக்கு மேலே இப்போ வேற ஒரு இது மாதிரி போயிட்டு இருக்காங்க. கஞ்சா அந்த மாதிரி தேடி அந்த மாதிரி டைப் ப்ரோ. ஜாதகம் மேட்ச் ஆகுதுன்னு ஒரு பாக வந்தேன். ஜாதகம் மேட்ச் ஆகுதா? அவன் மேட்சிங்கா இல்ல ப்ரோ, பையன் கூட சுத்தி நிக்கிறான் ப்ரோ. அவனே ஒரு வானவில். அந்த மாதிரி பையனுக்கு பொண்ணு கொடுக்கணுமான்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா அது மேல அவங்களுக்கு இன்ஸ்டால ஒரு பொண்ணு ரிக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணி ஜாலியா பேசினேன். செம்ம ஜாலியா பேசுது. கரெக்ட் பண்ணிடுற ஒரு நாள் நம்ம ட்ரீட் சரக்கு போலாம். அதேதான் நான் சொல்றேன். பொண்ணு கேக்குது உனக்கு? சார் பொண்ணு கேக்குது. மேல அடிக்காதீங்க, மேல அடிக்காதீங்க, பொண்ணு கேக்குது. மூஞ்சில அடிக்காதீங்க சார். பொண்ணு கேக்குதா? இல்ல வாட்டி பார்க்கும்போது நல்ல பொண்ணா பார்த்து நல்ல இதை கொடுங்க. பார்த்துப்போம் சார். நான் நிறைய நல்ல மாப்பிள்ளை இருக்கோம் சார் இங்க. இல்ல மச்சான், உங்க வீட்டுல போய் ஜாதகம் குடுத்துருக்காங்க அவர்கிட்ட. ஆமா, அவர் மிஸ்டேக்கா வந்து என்கிட்ட கேட்க, நான் மிஸ்டேக்கா ஒண்ணு சொல்ல, அவர் ரூம்ல மிஸ்டேக் நினைச்சுன்னு போயிட்டாரு.